ஸோ நான் ஸ்டார்ட்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே கேஷுவலாக எப்படி ட்ரெண்ட் ஆனனோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்கேன். ஸோ வியூஸ்க்காக நான் எதுவுமே வந்துட்டு கான்ட்ரோவர்சியாக பேசுறது, ஸோ நெக்ஸ்ட் கேமிங்ஸ் அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணல. ஸோ அதனால பீப்புள்ஸ் வந்துட்டு அவ்வளோ ஒரு பேட் கமெண்ட்ஸோ ட்ரோல் எதுவும் பண்ணுறதில்ல. சுதா வந்து நம்ம ஊர்க்கார பிள்ளையப்பா, கரெக்டாக டான்ஸ் ஆடுது, கரெக்டாக பேசுது அப்படிங்கிற மாதிரி உங்களை மனசில் நினச்சிட்டாங்க. மேபி அப்படி கூட இருக்கலாம். நான் ஒர்க்கை பார்த்துட்டு அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். நான் இதுக்குன்னு தனியாக வந்துட்டு வியூஸ் போகணும், தனியாக அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படி கிடையாது. நம்ம ஃபேமிலி இருக்குது, நம்மளோட பிஸ்னஸ் இருக்குது. அதை தாண்டி இப்போ ஆக்டிங் ஃபீல்டில் வந்திருக்கேன். ஸோ எல்லாமே நான் பார்த்துட்ருக்கேன். அதில் சோஷியல் மீடியாவில் அதுவும் ஒன்று. இப்போ உங்கள் பேஜில் நீங்கள் ஒரு ரீல்ஸ் போடுறீங்க, பாசிட்டிவும் வரும், கமெண்ட்டில் நெகட்டிவும் வரும். ஸோ எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நம்ம மேலே அக்கறை வச்சு இவ்வளோ பேர் இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே நெகட்டிவ் வருது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும்.